ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, வாழ்க்கையில் யாராவது ஏதாவது உன் வாழ்க்கையை பார்த்து பேசுகிறார்கள் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையை நீயே குறைவாக எடை போட வேண்டாம். மற்றவனுக்கு தெரியாது இந்த வாழ்க்கையை நீ உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று. இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறாய் என்றால் இந்த நிலைமையை உருவாக்குவதற்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்பது பேசுகிறான் பார், அவனுக்கு தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும் அல்லவா, இந்த வாழ்க்கையை நீ உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று. பலருக்கு தெரிய வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி. உனக்கு தெரிந்தால் போதும். நம் எப்படி வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆசைப்படியே இருக்கட்டும். அது மற்றவனுடைய ஆசையாக இருக்கவே கூடாது. நீ நீயாக இரு. உன் வாழ்க்கையை பார்த்து யாராவது தப்பாக பேசினால் காதில் வாங்காதே. உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். யார் யார் எதை சொல்கிறார்கள் என்று காதில் வாங்கும் பொழுது நீ ஆசைப்படுவதே தவறோ என்று தோன்ற ஆரம்பித்துவிடும். புரிகிறதா தங்கமே? அவனவனுடைய மனதுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதன்படிதான் சொல்வார்கள். அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அனைத்துமே தப்புதான் என்று தோன்றிவிடும். நீ எதுவாக இருந்தாலும் யோசித்துதான் செய்வாய். அதனால் எதுவுமே தப்பாகாது, எல்லாமே நல்லதாக இருக்கும். காலங்களானது உனக்கான ஒரு நாளை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறது. அந்த நாளிலிருந்து நிச்சயமாகவே உன்னுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற ஆரம்பித்துவிடும். அதனால் எது தேவையோ அதை யோசி. தேவையில்லாததை பற்றி யோசிக்காதே. எத்தனை பேர் உன்னை பேசினாலும், தவறாகவே பேசினாலும் காதில் வாங்காதே. நீ சின்ன பிள்ளை. உன்னை பற்றி எனக்கு தெரியும். உனக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை என்பது அனைத்தும் எனக்கு புரியும். நீ என்னிடம் எதுவும் சொல்லாதே. உனக்கென்ன தேவையோ அதை நான் செய்து தருகிறேன். ஆனால் ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக வாழ்ந்து வா. எல்லாம் அமோகமாகத்தான் இருக்கும். பேசும் வாயை மூட முடியாது என்பது உனக்கு தெரியும். நீ எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கேட்கவும் ஆளில்லை. சொன்னால் அழுதால் நடிக்கிறாள் என்று தான் சொல்வார்கள். ஒன்று தெரிந்து கொள், இங்கு நீ யாருக்கும் உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய வாழ்க்கையையும் நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவனுக்கெல்லாம் நல்லவனாக இருக்க வேண்டும், அவனுடைய கண் பார்வைக்கு நல்லவனாகவும் தாராளமானவனாகவும் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உன் மனசாட்சிக்கு நீ நேர்மையாக இரு. நீ வணங்கும் தெய்வத்திற்கு உண்மையாக இரு. எந்த ஒரு தவறையும் செய்யாதே. உனக்கென்ன பிடிக்குமோ அதை செய். நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன்னுடைய வாழ்க்கை உனக்காக செய். எது வேண்டுமானாலும் வெற்றி பெறுவாய். தைரியமாக இரு. என்னாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சாய்ராம்.